ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது வந்து நம்மளோட கண்டினியூஷன். ஐயோ போச்சு, வேஸ்ட் பண்ணிட்டேன். சீத்தப்பிள்ளி தள்ளிப்போ, வெளிச்ச கழிப்பிட்டு இரிட்டேட் பண்ணுறான் என்ன. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட் நான் தண்ணி ஃபில் பண்ணி போய் உள்ளே போட்டுடலாம். என்னங்க இது ஷெட்டு கீழே போய் ஸ்லெண்டர்னா வச்சா ஏதாவது கிடைக்குமா? ஸ்லெண்டர்னா பொம்மையும் வச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதோ? ஜஸ்ட் அந்த சோக பாட்டு மியூசிக் மாதிரி கேட்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? 5 பைசாவுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, அதனால் எங்கள் வீட்டில் கூட தண்ணி இருந்ததில்ல. என்ன போய் இப்படி பண்ண வச்சிட்டாங்க. புல்லட் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் இவனுக்கு மட்டும் அன்லிமிட்டெட் புல்லட் கிடைக்குது. நம்ம கன் எடுத்து ஒழிச்சு வச்சிடணும், அப்போ தான் அந்த ஆளுக்கு கிடைக்காது. இங்கே வச்சாச்சு. ஆனால் அப்படின்னாலும் நமக்கு பேட்லாக் கீ வேணுமே, அப்போ தானே நம்மளால் அதை ஓப்பன் பண்ணி உள்ளக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறது? அதை போய் மேலே வச்சிடலாம். அவனால் போக முடியாத இடத்துக்கு போய் வைக்கணும். அவனால் போக முடியாதுன்னா பிளாங்க்கு அந்த பக்கம் தான் அவனால் போக முடியாது. ஸோ எப்படி நம்ம அங்கே இது வெசல் எடுக்க போவோம். ஐயோ, கீழே மட்டும் விழுந்துடாத. இங்கே போட்டு போயிடலாம். அவனுக்கு எதுக்கு? நமக்கு இது இருக்குது, இதை வச்சு அடிச்சு பார்த்துக்கலாம். கல் தான் அன்லிமிட்டெட் போல். புல்லட் அன்லிமிட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த உடன் மேட்ச் ஸ்டிக்கையும் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நான் நினச்சேன். பட் அதுக்கு எங்கே டைம் இருக்குது? நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன ஆகும்? ஒன்று அவன் நம்மளை போட்டு தள்ளணும், அப்படி இல்லைன்னா நமக்கு பேட்லாக் கீ கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வச்சாச்சு. இப்போ என்ன ஆகும்? பேட்லாக் கீ வேணும். அந்த ஸ்லெண்டர் நான் பொம்மையை தூக்கி வச்சிடலாமா? சும்மா தானே இருக்குது. எங்கே இருந்தது அது? ஷெட்டில் இருந்ததோ? ஐயோ, ரொம்ப தூரம் ஆச்சு. தேவையில்லாமல் அப்படி வந்துட்டேன். ரொம்ப தூரம் பார்த்து அப்படி தூரம் போகிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். ஐயோ, ஹார்ட் பீட் வேறு படப்படன்னு அடிக்குது, பயமாக இருக்குது. பார்த்துட்டான்டா. ஐ சி யூவான். ஓகே, நான் ஃபியூஸ் யூஸ் பண்ணதுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. இனிமேல் என்ன பண்ணுவேன்? எப்படி ராஜா பகவத் மாதிரி போகிறோமா? இங்கே தான் மேம். வர வேண்டிய வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதானா? ஹார்ட் பீட் சத்தம் வேறு கேட்குதுங்க. ஐயோ, இது வேற. ஐயோ எம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? சே, தாய் பாசத்தில் மிஞ்சிட்டம்மா எல்லாரையும். ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்துட்டு போயேன். போட்டு கொடுத்துட்டா. என்னது இது? பேட்லாக்கியா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இது வழியாக குதிச்சு போனால் வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் இது வழியாக தான் போகணும். ஐயோ, வந்துட்டோம். உள்ள ஓடு. வந்துட்டான். ஐயோ, இது வழியாக கீழே அழகாக போயிருக்கலாம். தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். போகலாம் இப்போது. ஆனால் கையில் என்ன வச்சுருக்கான்? வெறும் கையா? ஓகே, என்ன பண்ணுறோம்?
வந்தோடனே கீழே அதுலேயே குதிச்சிடலாம். ஐயா வந்துருச்சு. ஓகே, இப்போ பேட்லாக்கி ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு ஏதாவது கிடைக்கும். ஐயோ பார்த்துட்டான். எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ வரான், பின்னாடியே வரான். ஓகே நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுமே நோ ப்ராப்ளம். கீழே போய் பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி பயமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த அண்டர் கிரவுண்டில் போய் ஒழிஞ்சிக்கலாம். கிடச்சிட்டு நமக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிடுச்சு. ஐயோ இதை எதுக்கு நான் திரும்ப எடுக்கிறேன்? ஐயோ அதை எடுங்கய்யா. கிடச்சிருச்சிங்க, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் ஃபைனலி கைஸ். ஓகே நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம எஸ்கேப் ஆகுறது தான் நம்மளோட அடுத்த டியூட்டி. ஓகே வா, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அதுவும் ட்ரெயின் எஸ்கேப்பு. ஃபைனலி எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே இப்போ கிராண்ட் பாப்பா மூஞ்ச பார்க்கணுமே, மொட்டத்தில் போடா. ஓகே கைஸ் எஸ்கேப் ஆகிட்டோம். தேங்க்யூ ஸ்லெட்டுனா, நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிச்சிருக்க முடியாது.